மாலைக்கு ஃப்ளவர் செஞ்சோம் இல்லையா, இப்போ வந்து சுங்கு செய்ய போகிறோம். இது மாதிரி சுங்கு செய்ய போகிறோம். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த துண்டு நூல், இந்த நூல் வந்து நம்ம எவ்வளோ சிக்கனமாக செய்கிறோமோ அவ்வளோ சேவ் பண்ணலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடாது இல்லையா, கட் பண்ணிவிட்டு. அதனால் கரெக்டாக இந்த லெவல் வச்சு ஒரு முடிச்சு, 2 முடிச்சு, 3 முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிடுறேன். இந்த நூல் வந்து சமமாக கட் பண்ணணும் இல்லையா, அதனால் கட் பண்ணிவிட்டு இந்த மடித்த நூலெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த நூலில் வந்து இது ஊசி வந்து மெலிசாக இருந்தால் தான் இந்த மணி கோக்க முடியும். மணியில் வந்து கேப் சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த கலரில் கோத்துருக்கேன். இந்த நூல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு அதனால். இப்போ பாருங்கள், கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி சுற்றி இப்படி பண்ணோன்னாக்கா ஒரு நாட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த நூலில் இப்போ இடையில இந்த ஊசியை நுழைக்கிறேன். பாருங்கள், இந்த ஊசியை நுழைச்சி இப்படி எடுத்துட்டோன்னா இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது கேப்பில் வரணும் இல்லையா, அதனால் இது மாதிரி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த நூல் வந்து சரி பண்ணிக்கோங்க. மணி கோக்க போகிறோம். 5 மணி கோத்துக்கலாம். இந்த மாதிரி 5 மணி கோத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் இதை வச்சு இதையும் கட் பண்ணிடலாம். இதை மாதிரி கட் பண்ணிட்டோன்னா பாருங்கள், சுங்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாலையில் இதை அப்படி கட்டிடணும்.